இந்த ஆயில் தான் நான் மேக் பண்ணது. இதுல 55+ ஹெர்பல் போட்டிருக்கேன். 55+? ஆமா. சூப்பர். ஆயில்னு பாத்தீங்கன்னா 5 ஆயில் கிட்ட ஆட் பண்ணிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் டேண்ட்ரஃப் ஆகட்டும், ஹேர் ஃபால் ஆகட்டும், பிரேக் ஆகட்டும், இந்த நியூ ஹேர் வரதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஒரே ஹேர் ஆயில்ல யூஸ் ஆகிடும். Nova Sangamam Premium Plots and Villas at Manapakam. For booking, contact 9564012345. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. குமுதம் ஸ்நேகிதி நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் விஜே ரோஸ்லின். ஸோ எப்போவுமே வந்து பெண்களுக்கு வந்து என்னென்னா முடி மேலே வந்து ஒரு பயங்கரமான கிரேஸ் இருக்கும். இப்போ ஆண்களுக்கும் வந்து முடி வளரணும் அப்படின்ற மாதிரி கிரேஸ் வந்துருச்சு. ஸோ அந்த முடியை வந்து அழகாக வளர்த்து அதுக்கான நிறைய மெனக்கெடல்கள் பண்ணுற தனியா என் கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் வந்து இழைச்சாலும் உங்கள் முடி இலைய மாட்டிருக்கேன் எப்படின்னு தெரில எனக்கு. லாஸ்ட் டைம் பார்த்துட்டு அவங்க ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங் ஆகிடுச்சு, இன்னும் பெட்டர் ஆகிடுச்சு. அண்ட் அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் ஆயில்லாம் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டிங்களாமே கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா. லாஸ்ட் டைம் அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து என் முடியெல்லாம் ஸ்பிளிட் அண்ட் வர கொட்டுறது. ஹேர் வந்து என்னோடது லென்த்து தான், பட் சடனா முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம நான் நிறைய மெடிசன் எடுத்து என்னென்னமோ ட்ரை பண்ணேன். அப்புறமா தான் நம்ம சின்ன வயசுல எல்லாம் நிறைய ஹெர்பல் எல்லாம் போட்டு தேங்காய் நல்லா காய்ச்சி நம்ம தேய்ச்சிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணவும் நல்லா இருந்தது. சரி, எதுக்கு நமக்கு மட்டும் யூஸ் ஆகட்டும், நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அப்படின்னு தான் ஹேர் ஆயில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ ஹேர் ஆயில் வரும்போது சில பேர் சொல்கிறாங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க நம்ம வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஹேர்லேயே வந்து ஹேர் வந்து ஆயில் வந்து செக்ரேட் ஆகும் நமக்கு தேவையான ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நானே சொல்லியிருந்தேன். நானே தேய்க்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு 10-11 வருஷத்துக்கு மேலே வந்து ஹேர் ஆயில் நான் தேய்க்கவே இல்லை. அப்போ ஓகேவா இருந்தது. இப்போ பார்த்தா கெமிக்கல் பொல்யூஷன் அது இதுன்னெலாம் பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பா என்ன தேவையில்லை, வச்சா நமக்கு அந்த பெனிஃபிஷியல் கிடைக்கும். அந்த ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுறது, ஹேர் க்ரோத் ஆகுறது, ஸ்பிளிட் எல்லாம் போறது, ஹேர் ஷைன் ஆகுறது, இதெல்லாம் வந்து நம்ம ஆயில் வைக்கும்போது எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். அதெல்லாம் கோகனட் ஆயிலே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. நம்ம கொஞ்சம் ஹெர்பல் இன்கிரீடியன்ட் எல்லாம் எடுக்கும்போது இன்னும் பெட்டரா கிடைக்கும். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு ரெகுலரா இப்போ உங்க கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ஆயில் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா, அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னனால ஹேர் ஃபால்ட் ஆகுதான்? அண்ட் மெயினா வந்து உங்களுக்கு பசங்க தான் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்களா? ஆமா, பசங்க தான் வந்து இப்போ ஆயில் நான் இப்போ ரீசெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதிகமா வாங்கி இருக்கிறது எல்லாம் பசங்க தான். அவங்க வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றதே 2 வாஷ்ல வந்து டேண்ட்ரப் போயிடுச்சு. வருஷங்களாவே இருந்தது எனக்கு டேண்ட்ரப் போயிடுச்சு. அப்புறம் வந்து ஹேர் ஃபால் கொஞ்சம் கம்மியாகிறத பாக்குறேன், இன்னொரு 4-5 வாஷ்க்கு அப்புறம் பார்த்துட்டு சொல்றேன், ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ என்ன மாதிரியான ரீசன்ஸ்ல ஹேர் ஃபால்ட் ஆகுது, என்ன மாதிரியான ஃபால்லாம் சொல்றாங்க? முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3 ரூபா ஷாம்பு யூஸ் பண்ணோம். அப்புறமா வந்து ஹேர் அழகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 300 ரூபா ஷாம்புக்கு போனோம். அப்புறம் 3000 ரூபா ஷாம்பு கூட இப்போ எவ்வளோ பேர் போறாங்க. அதெல்லாம் கெமிக்கல் தானே. ஒன்னு கெமிக்கல், ஒன் மோர் வந்து ஸ்ட்ரெஸ், மூணாவது வந்து பொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அதனால ஹேர் ஃபால் ஆகுது. ஓகே. ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ரொம்ப பிரேக்கேஜ் ஆகுது, அப்படி புடுங்கிட்டு வரவங்க பிரேக்கேஜ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? ஸோ அது எதனால ஆகுது? அதுவும் இது மாதிரி அந்த பொல்யூஷன், கெமிக்கல் வந்து அடிக்கடி அப்ளை பண்றது, அப்புறம் இந்த ஹீட்டர் யூஸ் பண்றது, ஹேர் ட்ரையர் யூஸ் பண்றது, அந்த மாதிரி இருக்கும்போது பிரேக் ஆகும். ஓகே. எனக்கும் பாருங்க, இருந்த முடி வந்து பாதி முடி ஆயிடுச்சு. ஃபுல்லா வந்து இந்த திக்னஸ் கம்மியாச்சு. ஹேர் நல்லா க்ரோத் ஆகுது, ஆனா அந்த திக்னஸ் கம்மியாயிடுச்சு. ஸோ உங்க ஹேர் ஆயில்ல வந்து க்ரோத் அண்ட் திக்னஸ் கிடைக்குமா? எல்லாமே ஆல் டுகெதர். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து முடி நல்ல லென்த் இருக்கும், ஸ்ட்ராங் இருக்காது. ஒரு சிலருக்கு க்ரோத்தே இருக்காது, ஒரு சிலருக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையா இருக்கும். அதனால எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஆல் இன் ஒன் மாதிரி ஒரே ஹேர் ஆயில்ல எல்லா இன்கிரீடியன்ட் போட்டு பண்றோம். சூப்பர். ஸோ இந்த ஆயில் வந்து எத்தனை மூலிகைகள் போடுறீங்க இந்த ஆயிலுக்குள்ள? இந்த ஆயில் தான் நான் மேக் பண்ணது. இதுல 55+ ஹெர்பல் போட்டிருக்கேன். 55+? ஆமா. சூப்பர். ஆயில்னு பாத்தீங்கன்னா 5 ஆயில் கிட்ட ஆட் பண்ணிருக்கேன் இதுல. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் டேண்ட்ரஃப் ஆகட்டும், ஹேர் ஃபால் ஆகட்டும், பிரேக் ஆகட்டும், இந்த நியூ ஹேர் வரதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஒரே ஹேர் ஆயில்ல யூஸ் ஆயிடும். இதுல என்னென்ன ஹெர்பல் நான் போட்டிருக்கேன்னா, நம்ம அன்றாட அடிக்கடி நம்ம
பாக்குற மாதிரியோ இல்ல அடிக்கடி நம்ம ஃபுட்ல எடுக்கிற மாதிரி ஹெர்பல் தான் இதுல போட்டிருக்கு. இதுல லைக் வந்து செம்பருத்தி, கத்தாழை, நீம், அப்புறம் சின்ன வெங்காயம், வேம்பாலப்பட்டை அப்படின்னு சொல்லிட்டே போலாம். 50. சோ அதுல பேசிக்கா வந்து ஒரு சிலது எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, இதுல வந்து சரி ஒரு சிலருக்கு வந்து அவ்வளோ வாங்கி பண்ண முடியாது. சோ நம்ம வீட்லயே சின்ன சின்னதா எதுனா பண்ணிக்கலாம் அப்படின்றவங்களுக்காக தான் ஒரு 2 டைப் டோனரும் ஒரு ஹேர் பேக்கும் பண்ணிக்காமலான்னு வந்திருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு ஹேர் growthம் வரும் இந்த சின்ன வெங்காயம் அரிசி போட்டிருக்கிறதுனால. சரி, அப்போ எல்லாரும் வந்து 50 ஹெர்பல் கிட்ட வாங்கி உட்காந்து மெனக்கிட்டு செய்ய முடியாது. செய்யணும்னு நினைச்சா கூட 50 ஹெர்பல் இப்ப நம்ம மொத்தமா வாங்கி சேல் பண்றதுனால நமக்கு பெருசா தெரியாது. அவங்க ஒருத்தருக்கு மட்டுமே அவ்வளோ வாங்கி பண்ண முடியாது. சோ எதுனா சின்ன சின்னதா டோனர் மாதிரியோ பேக் மாதிரியோ அப்படின்னு சொல்லிட்டு பண்றவங்க இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்காக தான் இது. ஓகே டன். 2 டைப் வந்து டோனரும் ஒரு ஹேர் பேக்கும் நான் பண்ணி காமிக்க போறேன். இதெல்லாம் வந்து நம்ம வீட்லயே கிடைக்கக்கூடிய ஒரு திங்ஸ் தான். அரிசி வந்து வீட்லயே இருக்கிறதா, சின்ன வெங்காயம், வெண்டைக்காய், ரோஜா, செம்பருத்தி இலை, இதெல்லாம் வந்து நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் முடியாதுன்னா ஆயிலும் நம்ம வாங்கி யூஸ் பண்றாங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டோனர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா. இந்த டோனர் நம்ம செய்ய போற டோனர் வந்து எந்த இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம்? நான் 2 டைப் டோனர்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒன்னு வந்து வெங்காயமும் அரிசியும் போட்டு நான் பண்ண போறேன். அது வந்து ஹேர் growthக்கு அவ்வளோ பெனிஃபிட். வெங்காயத்தை டைரக்டா நம்ம எடுக்க கூடாது. வெங்காய சாறு வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, முடி இந்த புது முடியெல்லாம் வர்றதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா போடக்கூடாது. ஸோ அரிசி கழுவுன தண்ணியில இந்த வெங்காயத்தை இடிச்சு அந்த சாறு எடுத்து அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி, அது கூட நீங்க எதுனா ஒரு 2 டிராப் ஆயில் ஆட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நான் என்னோட ஆயிலே யூஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கு எந்த ஆயில், இந்த இ விட்டமின் கேப்சூலோ எனி ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ அது ஹேர் growthக்கு வந்து நல்லாவே உதவும். நல்ல ஹேர் growth ஆகும். ஓகே, அதை நம்ம பண்ணலாமா? இப்போ வெங்காயத்தை இடிக்க போறோம். அப்படியே இடின்னு அது பூச்சிக்கொல்லி வந்துடும், நல்லா இடிச்சுக்கோங்க. ஓகே, இதுக்குன்னு தனியா உரல் வாங்கியிருக்கீங்க போல. ஆமா, நம்ம சமைக்கிறதுல எல்லாமே பண்ண முடியாதுல்ல, சோ இது தனியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இவ்வளவு மசிக்கணுமா? இல்ல இன்னும் கொஞ்சம். டேபிளே அதிருது, அந்த அளவுக்கு நாங்க வந்து ஒரு இன்கிரிடியன்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா அதிரணும்ல ரிசல்ட். ஓகே, நம்ம இடிச்சாச்சு. இது இப்ப என்ன பண்ணலாம்னா, அரிசி கழுவி ஆல்ரெடி நம்ம தண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல, அதுல வச்சு நமக்கு வெங்காயம் முழுசா தேவையில்லை, நமக்கு இந்த சாறு மட்டும் இருந்தா போதும். இது எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வடிச்சிடலாம். பாருங்களேன், ட்ரெயின் பண்ணலாம். வாவ், இன்னும் இவ்வளோ சாறு வருது. இல்லை ஆல்ரெடி அந்த அரிசி கழுவுனோட தண்ணி வந்து இதுல வரும் நிறைய நமக்கு. பட் வெங்காயத்தை நம்ம டைரக்டா போடக்கூடாது. வடிச்சாச்சு. இது வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்ல போட்டு, ஓகே, எதுனா ஆயில் நீங்க ஒரு 2 டிராப் போட்டுட்டு, இந்த இ விட்டமினோ, நான் என்னோட ஆயிலை யூஸ் பண்ணிப்பேன், உங்களுக்கு எனி ஆயில். ஸோ வந்து இந்த ஸ்ப்ரே பண்ற மாதிரி, டோனர் ஸ்ப்ரே பண்ற மாதிரி ஒரு இதில் நம்ம மாத்துறோம். வாவ், இது கூட எதுனா ஒரு 2 டிராப் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஆயிலே யூஸ் பண்ணிப்பேன். உங்ககிட்ட வந்து இ விட்டமின் ஆயிலோ இது கூட யூஸ் பண்ணலாம். இல்ல கோகோனட், எனி ஆயில், யுவர் சாய்ஸ். நம்மளுக்கு 55 வகை நியூட்ரியன்ஸ் போட்ட ஆயில் போடுறோம் நம்ம. என்ன? ஆமா, நல்லா ஷேக் பண்ணிட்டு நல்லா ஸ்கார்ப்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 10-15 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணா கண்டிப்பா ஹேர் growthக்கு அது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படியே அந்த பாட்டில் அபேஸ் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிடலான்னு இருக்கேன். இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? பிகாஸ் வந்து ஹேர் growth அப்படின்றது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரொம்ப அவசியமான விஷயம். அண்ட் நிறைய பேர் ஹேர் லாஸ் பண்ணிட்டு பிறகு ரொம்ப வயசான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கே நரைச்ச முடி, அது இல்லாம கொட்டுறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம். ஓகே, ஸோ நீங்க வந்து இந்த ஒரு டோனர் யூஸ் பண்ணும்போது இது வீக்லி எப்படி ஒரு ட்வைஸ் யூஸ் பண்ணலாமா? வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணா கூட போதும், இது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸ்ப்ரே பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடணுமா? ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மேஜிக் இன்கிரிடியன்ட் வந்து உங்க ஹேர் growthக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Nova Sangamam Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564 012345.
அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.